Hi students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th chemistry half yearly exam one day னு கூட சொல்ல முடியாது, one evening தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ நிறைய பேர் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் 5 o'clock கூட வரலாம், ஒரு சில பேர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்க போறது ஒரு ஹாஃப் டே மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ இந்த ஹாஃப் டேல வந்து நம்மளால 60+ மார்க் 70க்கு 60+ வந்து ஸ்கோர் பண்ண முடியுமானா எஸ் 100% வந்து முடியும். அதுக்கு நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஓவரால் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இன் ஆல் சாப்டர் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுல வந்து 5 மார்க் மட்டும் தனியாக அப்லோட் பண்ணுவேன். அது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 70க்கு ஒரு 40+ எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. 40+ங்கிறப்ப 5 மார்க் ஒரு 25 + 1 வேர்டு 15, நீங்க 40+ ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இது ஓவரால் நான் வந்து 70க்கு 60+ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ உங்களுக்காக ரெடி பண்ணது. இதை மட்டுமாவது படிங்க, கண்டிப்பா எடுக்க முடியும். யாரும் பேனிக் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் பயப்படாதீங்க. நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, நான் ஒண்ணுமே படிக்கல, நான் என்ன பண்றது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் இதுல வந்து 15 யூனிட் இருக்குது, 15 யூனிட் இருக்குல்ல. ஸோ ஒரு 7 to 8 யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டுமாவது படிச்சீங்கன்னா கூட உங்களால ஈஸியா 40+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும் 70க்கு. ஸோ பட் என்னோட சஜஷன் எல்லாத்தையும் படிங்க. முடியாதவங்க 7 to 8 யூனிட் மட்டுமாவது படிச்சீங்க. எனக்கு பாஸ் மார்க் போதும், பாஸ் மார்க் 15 தான், ஒரு நல்ல ஆவரேஜ் மார்க் 40+ அப்படிங்கிறப்ப நீங்க 100க்கு வந்து 70+ மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க டைரக்டாவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அடுத்து பயாலஜிக்குமே லீவ் கிடையாது, ஸோ ஒரு நாள் கூட இல்லை. ஸோ மறுநாளே நீங்க பயாலஜி எழுதணும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே இப்போ கெமிஸ்ட்ரிக்கு எப்படி அப்லோட் பண்ணணும் வீடியோ, ஸோ அதே மாதிரி பயாலஜிக்கும் அப்லோட் பண்ணிருவேன், நீங்க படிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் எல்லாமே சொல்லிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோமன் லெட்டர் 2ல இருந்து தான் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கேட்பாங்க. ரோமன் லெட்டர் 1ல வந்து 1 வேர்டு. தமிழ் மீடியத்துக்கு வந்து குருவினாக்கள் இருக்கும், இல்ல குறுகிய விடையெளி அந்த மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் கொஸ்டின் நம்பர் சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 26, 28, 30 எல்லாமே ரோமன் லெட்டர் 2ல தான் சொல்லிட்டேன். எல்லாமே எல்லா யூனிட்லயுமே ரோமன் லெட்டர் 2ல தான். கொஸ்டின் நம்பர் 26, 28, 30, 33, 36, 40, 44 இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. எல்லா யூனிட்லயுமே மேக்ஸிமம் ஒரு எப்படி சொல்றது 3 to 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு சில யூனிட்ல 3 கொஸ்டினும் இருக்கும், ஒரு சில யூனிட்ல 4 கொஸ்டின், ஒரு சில யூனிட்ல 5 கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் படிங்க. நான் இவ்வளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிற இதை மட்டும் படிங்க. நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு இதை விட தரமா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 70 out of 70 எடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் படிங்க. அண்ட் மை ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு நீங்க வீட்டுக்கு எப்போ வந்தாலும் சரி, வந்த ஒரு 1 hours வந்து நீங்க வந்து புக் பேக் 1 வேர்டு எல்லாத்தையும் தரவா படிச்சிருங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ புக் பேக் 1 வேர்டு அந்த 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க 1 வேர்டுக்கு. ஸோ 1 மணி நேரம் டைம் எடுத்து 1 வேர்டை ஃபுல்லா முடிச்சிருங்க. ஏன்னா 1 வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 to 13 கொஸ்டின் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் தான் வரும். ஸோ அதனால புக் பேக் 1 வேர்டை நல்லா படிச்சிருங்க. தென் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். யூனிட் 2ல கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 31, 35, 39 பாத்துக்கோங்க. யூனிட் 3ல கொஸ்டின் நம்பர் 24, 25, 26, 29, 36, 37, 39 அதுக்கப்புறம் 40, 42, 44 பாத்துக்கோங்க. யூனிட் 4ல கொஸ்டின் நம்பர் 22, 24, 28, 30, 33, 34, 35, 40, 42, 44 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் இன்னைக்கு எழுதின பிசிக்ஸ் எக்ஸாம் ஈஸியா டஃபா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி 5 மார்க் நம்ம சொன்னது எந்த அளவுக்கு வந்திருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் யூனிட் 7ல கொஸ்டின் நம்பர் 26, 30, 31, 33, 37, 38, 39, 40, 41. யூனிட் 6ல பாத்தீங்க அப்படின்னா இது யூனிட் 5. யூனிட் 6ல கொஸ்டின் நம்பர் 26, 29, 30, 37, 39, 41, 42, 43 and 52 இது பாத்துக்கோங்க. யூனிட் 7ல கொஸ்டின் நம்பர் இதுல கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா அதுல கொஸ்டின்ஸே நிறைய. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதனை ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 32, 35, 36, 37, 39, 42, 47, 52, 63, 69, 68 இதெல்லாம் பாத்துக்கோங்க. யூனிட் 7ல நான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்துருந்தேன். வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ற மாதிரி வந்திருக்கு. 5 மார்க்லாம் 4 to 5 மார்க் மேக்ஸிமம் அட்டன் பண்ற மாதிரி தான் வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. பட் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மேபி டஃபா இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுடுங்க கொஸ்டின் ஈஸியா டஃபான. ஓகே, யூனிட் 8ல ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 32, 39, 45, 48, 49 மொத்தம் 5 கொஸ்டின் தான். யூனிட் 9ல கொஸ்டின் நம்பர் 31, 33, 36, 37, 39, 40 இதெல்லாம் பாத்துக்கோங்க.
அண்ட் யூனிட் 10ல கொஸ்டின் நம்பர் 32, 34, 39 பார்த்துக்கோங்க. அண்ட் 43, 44, 54, 55 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இதோட ஃபோட்டோ எடுத்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவேன். எல்லா எக்ஸாமுக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ பண்ணலாமா இல்லை ரிவிஷன் எக்ஸாம் இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜான்வரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து வரும். அண்ட் உங்களுக்கு மார்ச் மந்த் பப்ளிக் எக்ஸாம். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும் பப்ளிக் எக்ஸாமோட மார்க் தான் இம்பார்ட்டன்ட். நான் டேரெக்டாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணவா இல்லை ஜான்வரியில் நடக்கக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணிட்டு ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா நீங்கள் தான் வீடியோ பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்காக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஸோ அதனால உங்களுடைய விருப்பம் தான், உங்களுடைய யோ விஷ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. யூனிட் 11ல கொஸ்டின் நம்பர் 31, 32, 33, 42 அண்ட் 43, 46, 50 பார்த்துக்கோங்க. யூனிட் 12ல கொஸ்டின் நம்பர் 17, 19, 10 9 கொஸ்டின் தான், 19th கொஸ்டின் கிடையாது. 9th கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்த்துங்க. யூனிட் 13ல கொஸ்டின் நம்பர் 31, 36, 41, 42, 43, 44 அண்ட் யூனிட் 14ல கொஸ்டின் நம்பர் 27, 32, 35, 38, 40, 46, 47. யூனிட் 15ல கொஸ்டின் நம்பர் 20, 21, 25, 29, 33, 34 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் ஹாஃப்லி எக்ஸாமினேஷன். 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணலாம். பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் இன்னமும் கொஸ்டின் கம்மி பண்ணி கொடுப்பேன். அண்ட் பப்ளிக் எக்ஸாமில் எதெல்லாம் கன்ஃபார்ம் 100% கேட்கக்கூடியது அப்படின்னு ஸ்டார் போட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ உங்களுடைய டைம் தான். ஸோ ஹாஃப்லி எக்ஸாம் 22 முடியுது, 22 ஃப்ரைடே முடியுது. நீங்கள் சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மண்டேலேருந்து 23, 24 ஓகே 25 மண்டே ஆர் நியூ இயர் முடிஞ்சு ஜான்வரி 2 இது ரெண்டுல இருந்து எப்பாவது ஒன்று தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ண போறேங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஹாஃப்லி ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணலாமா இல்ல பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல எக்ஸ்பர்டட் கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் எக்ஸாம்ல இது கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு டாப் 10 கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுடைய விருப்பம். நீங்க பண்ற கமெண்டை வச்சு தான் நான் அதுக்கான முயற்சி எடுக்க முடியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.